வாழ்க்கை குடும்பம் என்பது திருமணத்தில் தொடங்குது, அப்படிதானே? சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான். நம்ம விதி ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. திருமணம் எப்படி ஆகுதுன்னா, உறவு ஒரு காலத்துலலாம் உறவுக்காரக்குள்ளேயே தான் கல்யாணம் ஆகும். திருமணமே உறவுக்குள்ளேயே, அத்தை பையன் மாமா பையன் இப்படியே தான் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு, தரகர் இதுக்குன்னு இருப்பாங்க சார், கல்யாண புரோக்கர்னு பேர், கல்யாண தரகர்னு. அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்கிற 10 ஜாதகத்தை வச்சு பேசி பேசி யார் தலையிலாவது கட்டிட்டு போயிடுவார். பார்த்துருக்கீங்களா? அடக்கமான பொண்ணு சார், அடக்கமான பொண்ணு அப்படின்னே சொல்லுவாங்க. எத்தனை வாரம் அந்த அம்மா அடக்கமாக இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டான். அது கல்யாணம் கட்டின பிறகு தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு ஆரம்பிச்சிது. எப்படி? அதுக்குன்னு ஒரு கம்பெனி மாதிரி 5000 ரூபாய் கட்டினா 50 ஜாதகம் கொடுப்பான். அது ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா சார்? எனக்கு ஆச்சு அந்த மாதிரி 50 ஜாதகம் வாங்கிட்டு வந்து நம்ம நட்சத்திரத்தோட பொருத்தம் பார்க்குற ஜாதகத்தை தனியாக எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்து வந்த ஃபோட்டோலேயே சுமாராக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஓகே பண்ணி நிச்சயதார்த்தம் ஆன பிறகு சார் அடுத்த நாள்லேருந்து நல்ல நல்ல ஜாதகமாக வரும். பொண்ணு அழகாக இருக்கும், பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன்னு இருப்பாங்க, பையனுக்கு கார் வாங்கி தரேன்னு எனக்குலாம் அந்த மாதிரி வந்தது. நானே எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், என்ன பண்ணேன், கதம் முடிஞ்சது போ, வாய்ப்பு இல்லை. இந்த சில பேருக்கு அது வேறு சார், இதெல்லாம் கடவுள் கொடுக்குறது. திருமணம் என்பதே மனைவி அமைவதோ கணவன் அமைவதோ நம்ம புண்ணியம் பண்ணுறது தான். ஈஸியாக யாருக்கும் அவ்வளோ நல்லா கிடைக்காது. இந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சன் டிவியில் அந்த மோகன் சார் பாவம் எப்படி தான் சிரிச்சா மாதிரியே உட்காந்துக்கிறாரோ தெரியல. இந்த பொண்ணு எப்படி வேணும்னு கேட்குறவன் சார் ரொம்ப அலையிறானுங்க சார். மாப்பிள்ளை வீட்டு அப்பா சார் உங்களுக்கு பொண்ணு எப்படி வேணும்னா அவன் சொன்னான் சார், லிஸ்ட்டு வச்சுருக்கான். பொண்ணு அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். அடக்கம் எப்போ அதில் வரும்? நல்லா படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணும், கை நிறைய சம்பளம் வாங்குற பொண்ணு அடக்கமாகவும் வேணும்னா ஒரு ஆள் அது அந்த காம்போலேயே வராது. ஓரளவு தான் ஆசைப்படணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி தான் சார் வாழ்க்கை, அப்படி தான் சார். வாழ்க்கை என்பதே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும், வேறு வழி இல்லை. ஒரு முஸ்லீம் பாய் வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறோம், பிரியாணி போடுறாங்க, போட்டுக்கிட்டே வர நம்ம இலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து இலையில் பிரியாணியில் ஒரு 2-3 பீஸ் இருக்குது. நம்ம ராசி பீஸே கிடையாது, வெறும் பிரியாணி. நாங்கள் எங்கள் ஊரில் அதை குஸ்கானும் பீஸ் இல்லாத பிரியாணி. இந்த பக்கத்து உட்காந்துங்கிற மாதிரி அவன் சும்மா இருக்க மாட்டான், என்ன உங்களுக்கு பீஸே வரல அப்படின்னா. சில பேர் அதுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் சார். ஏதோ பிரியாணியே இனிமேல் வாழ்க்கையில் பார்க்காத மாதிரி அதை பார்த்து அப்படியே அசந்து போயிடுவான், மூஞ்செல்லாம் சின்னதாகிடும். அந்த பிரியாணி போட்டுக்கிற பையனை அப்படியே பார்ப்பான், அவன் போகிற வரையும் பார்த்து நிற்பான். ஏன்? வாழ்க்கை அப்படி தான் சார், பீஸ் வராது, நம்ம தான் வர வச்சுக்கணும். என்ன, அந்த பையனை கூப்பிடணும். எப்படி? டாய் அப்படின்னா வரமாட்டான். தம்பி, ப்ரோ, தலை, என்ன பாஸ், வா பாஸ், குரு, பீஸையில் குரு. நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, ஒரு சர்வரை போய் தலை பாஸு அப்படிலாம் சொல்லணுமான்னு. சார் நமக்கு தேவை பீஸு. 2 வார்த்தை சொன்னால் என்ன தப்பு? நீங்கள் அதை சொல்லி பாருங்கள், 5 பீஸ் வைப்பான். வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சுக்கணும் சார். மனைவி அமையறதெல்லாம் சீனாவில் ஒரு பழமொழி உண்டு சார், தாரமும் குருவும் தவத்தின் அளவை. என்ன, நமக்கு வர குரு, நமக்கு வர துணைவி மனைவி, இது நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பங்களில் சண்டை நடக்கும், பார்த்துருக்கீங்களா? எங்கே நடக்குதுன்றீங்களா? ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டையே சாதாரணமாக ஆம்பளைங்களுக்கு பேச்சு வராது, தெளிவாக பேச மாட்டான். சண்டை வந்தால் பேசவே தெரியாது. நீ கட்சியாக என்ன சொல்கிற அப்படின்வான். சண்டையே இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, நல்லா பேசுவாங்க. சாதாரணமாக சண்டைன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. கிமு கிபி எல்லாம் எழுதும். அன்னைக்கு கூட நீங்கள் என்னை திட்டிங்களே, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது டப்புன்னு இருக்கு உனக்கு, மைண்டு வாய்ஸ் வெளியில் கேட்க ஆரம்பிச்சிச்சான்னு இல்லை? அது மாதிரி தான் சார், தாரமும் பூவும் தவத்தின் அளவிலாம். ஏன்னா அப்படி தான் போகணும். அதனால தான் சாதாரணமாக சண்டையில் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? நம்மளே சொல்லியிருப்போம், போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ உங்கள்கிட்ட வந்து மாட்டினேன் சொல்லுவோம்ல. அதுக்கும் அந்த அம்மா சொல்லுவோம், நான் சொல்ல வேறதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் எந்தெந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னு. அதாவது ஜென்மத்தில் என்னக்கா, அதாவது மனைவி அமைவதும் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்தவர், அப்படி தான்.
தமன்னா மாதிரி வரணும்னு நினைப்போம் சார், கோவை சரளா மாதிரி மாட்டோம். பெண்களுக்கும் அப்படிதான். அஜித், சூர்யா, விஜய் அந்த லெவலில் நினைப்பாங்க. நாகேஷ் மாதிரி நம்ம மாட்டோம். வேறு வழி கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், வேறு வழியே கிடையாது சார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் உண்மை. ஆனால் ஒரு விஷயம் சார், நீங்கள் சாதாரணமாக ஜென்ரலாக இப்போ பேசுறது வந்து கல்யாணம்னு எடுத்துட்டா பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இருக்குது. நிறைய பேர் மறைக்கிறாங்க. ஒரு காலத்தில் மன்னர் குடும்பத்தில் எப்படி தெரியுமா சார் கல்யாணம்? இளவரசி வருவாங்க மாலை எடுத்துக்கிட்டு அரசவைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து இளவரசர்கள் இருக்கால, அவன் வேஸ்ட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஒரு 10 நாட்டு இளவரசர். அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பையனுக்கு மாலை போட மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிடுவான். அப்போ யாருக்கு அந்த மரியாதை அதிகம்? இளவரசி, பெண்ணுக்கு. பெண்களுக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுத்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். உண்மையிலே அதை இப்போ சும்மா பெண்களை நம்ம மறந்துட்டோம், பெண்களை வந்து மட்டும். நீங்கள் பாருங்கள், வளரும் போதே பாருங்கள், பொம்பளை குழந்தைங்க துருன்னு இருந்தது வச்சுங்களேன், ஸோ க்யூட் அப்படின்வாங்க. யார பொம்பளை குழந்தையா? ஆம்பளை குழந்தை துருன்னு இருந்தால் குரங்குடாத அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? ஒரு பொம்பளை பொண்ணு சார், டீனேஜில் இருக்கிற பொம்பளை பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்காருது சார் நம்ம எதிர்க்க, என்ன கம்பீரமாக உட்காந்துருக்கு பார்த்தியா அப்படின்வாங்க. நம்ம கால் மேலே கால் போட்டு வச்சா திமிரு பாரு, மரியாதை தெரியாது அப்படின்னா. நான் படிக்கும் போதே அப்படிதான் சார். காலேஜில் ப்ரொஃபஸர்கிட்ட கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் யாராவது சார் அப்படின்னா, எஸ் சந்தேகம் கேள்மா சொல்லுவார், வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு ஆன்சர் சொல்லுவார். நம்மளுக்கு சந்தேகம் வராது, ஏன்னா புரிஞ்சாதானே வர்றதுக்கு. என்னைக்காவது புரிஞ்சு வரும் சார். என்ன ஒரு டவுட், டவுட் சொன்னா யூனிவர்சிட்டி தான் இருக்கிறேன், அவ்வளோதான். டி நகரில் வந்து பாருங்கள், எல்லாம் 8 அடுக்கு 9 அடுக்கில் தான் புடவை கடைங்கெல்லாம் இருக்குது. எல்லா புடவை கடையும் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஒன்லி லேடிஸ். அவனுக்கு தெரியுது இந்த பில்டிங் உள்ள விலை கொடுத்து வாங்குறவங்க அவங்க தான். நம்ம சும்மா ஒப்பு வச்சப்பான்னு போடுறோம். ஜென்ஸுக்கு எங்கன்னா 8வது ஃப்ளோரில் வச்சுருக்கான் சார். போனால் ஜிலோன்னு ஆளாரமே இல்லை. போனவொன்னே பயந்துட்டேன், எவனாவது பிடிச்சி தள்ளிட்ட போகிறான்னு. ஏன்னா அவனுக்கு தெரியுது நகை கடை போயிருக்கீங்களா, லேடிஸ்க்கு அவ்வளோ மரியாதை சார். வாங்க மேடம், வாங்க மேடம், உட்காருங்க மேடம், உட்காருங்க. ஸ்டூல் எடுத்து போடுறான், நம்மளை கண்டுக்கவே மாட்டுறான். கூல்ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து சார், ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறான். நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்தில் அப்படியே நிற்கணும், இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் நிற்கிற மாதிரி. உட்காருங்கடோ சொல்கிறது இல்லை. மேடம் இவங்க பாதி குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னாங்க. உனக்கு தானே கொடுத்தான் குடி அப்படின்னு. 10 வாட்டி மேடம்ன்றான். அந்த மேடத்துக்கு துட்டு நான் தான் கொடுக்க போகிறேன், இல்லை நம்ம தானே கொடுக்க போகிறோம். ஹோட்டலுக்கு ஃபேமிலியோட போனால் மெனு கார்டையே ஒய்ஃபு கிட்ட தான் சார் தராங்க. அவனுக்கு தெரியுது டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க தான், இருந்தாலும் சும்மா துட்டு கொடுக்க மட்டும்தான். அதனால் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் திருமணம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்துருக்கீங்களா, திருமணத்துக்கு முன்னால் பாருங்கள், நல்ல கணவன் வேணும் ராகுகால பூஜைக்கு போவாங்க. ஏமா டெய்லி ராகுகால பூஜைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கள் அம்மா சொன்னாங்க சார், ராகுகாலத்துக்கு போ, அப்போ தான் எனக்கு உங்கள் அப்பா கட்டுற மாதிரி உனக்கு நல்ல இச்சவாயம் ஒருத்தன் கிடைப்பான். பையங்க யாராவது கல்யாணத்துக்காக கோயிலுக்கு போக மாட்டான். அவனுக்கு என்னென்னா கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம், இருக்கிறதுக்கு கோயில் ஆனால் ஆகட்டும்னு. கல்யாணம் ஆன பிறகு போவான் 2 வருஷம் கழிச்சு. ஆண்டவா, அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருந்தா நாயார் படை நரியா படை ஆம்பளை வேணாம். எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃப் கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த 2த்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று. எல்லாமே அப்படிதான் சார். கல்யாணம் ஆன போது குடும்பம் எப்படி உருவாகுதுன்னா, திருமணம் ஆகுது, நம்ம வந்து மாமனார் வீட்டுக்கு போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை மருமகளுக்கு இருக்காது. அதுதான் பிரச்சனை. ஒரு திருமணம் ஆன பிறகு மாப்பிள்ளை மாமனார் வீட்டுக்கு போனால் வச்சுக்க, அப்படி ஒரு சந்தோஷமாக வரவேற்பாங்க. நான்லாம் போகும்போது எங்கள் மாமனார் காலில் விழுந்து எழுந்துக்கிறோம், அவருக்கு அப்படியே கண்டமெல்லாம் கண்ணீர் விடுறாரு. நான் கூட நினச்சேன் ஆனந்த கண்ணீர்னு, ஆம்பளை கண்ணீர். யார் பெத்த புள்ளியோ வாடா. இந்த சக அடிமையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா, நான் ஒருத்தன் இருந்தேன், நீ கூட வா சார். இந்த பூம்பும் மாடு இங்கே இருக்கான்னு தெரியல, பூம்பும் மாடு கூட்டிட்டு போவாங்கல்ல சார். அப்போ பார்த்தீங்கன்னா பூம்பும் மாடு கூட குட்டி மாடு ஒன்று கூட்டிட்டு போவாங்க சார். ஏன்னா ட்ரைனிங். இந்த ட்ரும்போது பூம்பு மாடு தலையாட்டம், கண்ணுக்குட்டி பார்க்கும், ஓ இப்படி தான் தலையாட்டணுமான்னு. அந்த மாதிரி மாமனார் நம்ம பெரிய பூம்பு மாடு, சின்ன பூம்பு.
ஆனால் மாப்பிள்ளைக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. என்னென்னா, மாமியார் வீட்டுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம எந்த அறை, ரூம், பெட்ரூம் பார்த்தீங்கன்னா புது கட்டில், புது மெத்தை, டவல் புதுசு, சோப்பு புதுசு, ஜன்னல் ஸ்க்ரீன் புதுசு. பார்த்துக்கிட்டீங்களா? இன்னும் ஒன்று மரியாதை இருந்தால் அதே சோப்பு இருக்கும். கொஞ்சம் நம்ம வாழ்த்தனம் பண்ணோம்னா நம்ம வெளில வந்தோன்னா அதே சோப்பை நாய்க்கு போட்டுட்டு திருப்பி நம்மளுக்கே திருப்பி வச்சுக்குவாங்க. அதெல்லாம் உஷாராக இருக்கணும். நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் மரியாதையாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு அது குறைவு. என்ன, பெண்களை மாமியார் வீட்டுக்கு போனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு இடம் என்ன? சமையல் ரூம். நாங்கள் கத்திரிக்காவை நீளமாக தான் வெட்டுவோம், முருங்கைக்காவை குறுக்காக தான் வெட்டுவோம். நாங்கள் விடிய காலம் 5 மணிக்கெலாம் எழுந்துப்போம். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு நினச்சிங்க, நான் பால்கள் போடுவீங்களா டெய்லி வீடு வீடான்னு? ஏன்னா விடிய காலம் 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ண போகிறேன்? பால் போடுவீங்களான்னு. ரொம்ப கஷ்டம். சார் மாறி போச்சு சார், பெண்களை பாட சொல்லி. இப்போ அதெல்லாம் கிடையாது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில இதில் பார்க்குறேன், பெண் கல்யாணம் பொண்ணு சொல்லுது எப்படி மாப்பிள்ளை வேணும்னு. சொந்த வீடு இல்லைன்னா பொண்ணே கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ சொந்த வீடு எப்படி? ஃப்ளாட் இல்லை, ஓன் பிளாட்டில் கட்டின பில்டிங் இருக்கணும், வசதி இருக்கணும், பையன் நிறைய சம்பாதிக்கணும், கார் வச்சுருக்கணும், அப்புறம் நாத்தனார் ஒரே பையனாக இருக்கணும், மாமியார் மாமனார் இல்லைன்னா பெஸ்ட்டு, இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உண்மையிலேயே ஒரு தரகரை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சுட்டு திடீர்னு ஓடியாரு. பொண்ணோட அம்மா கிட்ட தரகர் சொல்கிறாரு, ஐயோ நல்ல காலங்க, நிச்சயதார்த்த நாட்களில் ஒரு விஷயம் மாப்பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டேன், சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க, என்னை மன்னிச்சிருங்க, மீதியெல்லாம் ஓகேங்க, பையன் உண்மையிலே படிச்சிருக்கான், உண்மையிலே வேலை செய்கிறான், 1,20,000 சம்பளம் மாதம், அதெல்லாம் கரெக்டுங்க, எல்லாம் கரெக்டுங்க. இப்போ ஒன்று சின்னதாக கேள்விப்பட்டேங்க, அதனால் நிச்சயதார்த்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க. பொண்ணுக்கம்மா என்னங்க சொல்லுங்கள். இல்லை, மாப்பிள்ளை சனிக்கிழமைனா லைட்டாக தண்ணி போடுவாராங்க, தரகர் சொல்கிறாரு. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா சொல்லுது, இவ்வளோ தானே. மாப்பிள்ளை குடிப்பாருன்னு சொல்கிறாரு. பொண்ணுக்கு அம்மா சொல்லுது, இவ்வளோ தானே. 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடிக்க மாட்டான். நான் மாறி போச்சு. இப்போ பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி கணவன் வேணும் சார். நானும் அப்படி தான். நான் பார்த்த பொண்ணு ஒரே பொண்ணு தான், கல்யாணம் ஆயிடுச்சு, வேறு சான்ஸே கிடையாது. பொண்ணு பார்க்க போகும்போது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, என்னோட 2 தங்கச்சியோட ஹஸ்பண்டை கூட்டிய மாட்டேன், என் மாப்பிள்ளைங்க. பொண்ணு பார்க்க போயிட்டேன், பொண்ணு பார்த்துட்டேன். பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டேன். திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணும்னு நான் வெத்துடுச்சு எனக்கு. ஏன்னா அப்பவும் பட்டிமன்றத்துலாம் பேசுவேன் சார், ஆனால் கொஞ்சம் பயம், பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு பழக்கம் கிடையாது. சரிண்ணே, எங்கள் தங்கச்சி என் வீட்டுக்காரங்க, போய் பேசுங்க போங்க வேணாம். அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போகும்போதெல்லாம் வேண்டிக்கினேன், கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும்னு. ஏன்னா அது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுங்க, என் தங்கச்சி வீட்டுக்காரங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவானுங்க, அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை வானான்னு வச்சுங்க. பிள்ளையாரெல்லாம் வேண்டின்னு போனேன். உள்ளே போனால் கல்யாணம் பொண்ணு, அதான் என் ஒய்ஃபு, சௌகரியமாக சோஃபாவில் உட்காந்துருக்குது, சமணம் போட்டு. அது அவங்க வீடு சார், அதனால் அது சௌகரியமாக உட்காந்துக்குது. உள்ளே போனால் எனக்கு வேர்த்து ஊற்றுது. உட்காரணுமா, நிற்கணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல. அப்புறம் MBA, DGM, டெப்டி ஜெனரல் மேனேஜர், டேக் ஹோம் 60,000. அதான் கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த சம்பளம் அவங்களுக்கு போதுமா? அடுத்து உங்கள் ஹெச்ஆர்கிட்ட கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு ஏதாவது புதுசாலிங்க ஃபோன் பண்ணுவானுங்க, என்னை பற்றி நல்லா சொன்னீங்கன்னா சாட்டர்டே ட்ரீட்டு எந்துன்னு சொல்லியிருந்தேன். அவன் கரெக்டாக சொல்லிக்கிறான். உங்கள் ஹெச்ஆர் நல்லா சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். திரும்புகிறேன், உங்களை ஒன்று கேட்கணும், வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்ச்சு. எத்தனை சொல்கிறது? ஒன்றும் இல்லைண்ணே, 20 வருஷம் ஆச்சு, அப்படியே கடந்து போயாச்சு, அவ்வளோதான் சார்.